வணக்க நண்பர்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 பீகாக் நோட் அதாவது மயில் கட்டு தாங்க பார்க்குறோம். இந்த கட்டு எப்போ வெளியிட்டாங்க? எந்த காலகட்டத்தில புழக்கத்துல இருந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1985லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, 97 வரை வந்து பார்த்திங்கன்னா, இந்த கட்டெல்லாம் வெளியிட்டிருப்பாங்க. இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில புழக்கத்தில் இருந்த கட்டு தாங்க. பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. பின்னாடி மயில் படம் போட்டிருக்கு. இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா, 2 மயில் ஒரு மரத்தில உட்காந்துருக்க மாரி இருக்கும். இந்த இந்த கட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில புழக்கத்துல இருந்த நோட்டு தான். கட்டு டேமேஜ் இல்லாம சூப்பர் கண்டிஷனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, 35 வருஷம் 40 வருஷம் ஆச்சுங்க அந்த கட்டு வெளியிட்டு. பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகல. கட்டோட வண்ணம் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. எங்கேயுமே டேமேஜ் கிடையாது. சூப்பரா இருக்கு பாருங்க. எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட கரை பிடிக்க கிடையாது. இந்த நோட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் ஒயிட்டு இன்னொரு கலர் சேர்ந்து வருங்க. கலரே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நோட்டு. ரூ. 10 கட்டு. கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்என் மல்கோத்ரா அவர் போட்டிருக்கிற கையெழுத்து. கட்டோட சீரியல் நம்பர் வந்து 89V 104601. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 601ல் முடியுது. கடைசியாக 700ல் கடைசி முடிவு இருக்கும். ஸ்டார்டிங் வந்து 601ல் ஆரம்பிக்குது. கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 100 நம்பர் கவுண்டிங் கரெக்டாக இருக்குங்க. இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 700 முடியுதுங்களா? கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, வழக்கம் போல் கட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கு தான் முக்கியம். ஆனால் நம்மள்ட்ட ஃப்ரண்ட்டும் பேக்குமே சூப்பராக இருக்கும். எல்லா கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்லாம் கட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷனாக தான் இருக்கும் எல்லாமே. நல்ல கலெக்ஷன் தான் எல்லாமே சூப்பர் கண்டிஷனாக தான் இருக்குது. கவுண்டிங்லாம் பார்த்திங்கன்னா 1லேருந்து 100 நம்பர் கவுண்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த கட்டு தாங்க. ரூ. 1000 அந்த காலகட்டத்தில் வேல்யூனாலும் கட்டை பிரிக்காமல் பின்னு கூட பாருங்கள். அடித்த பின்னு அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட கட்டில் ஒரு டேமேஜ் இல்லை கிடையாது. எங்கேயுமே கரை கிடையாது. சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டு புழக்கத்தில் இருக்கும்போது அவங்க பிரித்து யூஸ் பண்ணி தான் ஏதோ எந்த அளவுக்கோ சாதிச்சிருக்கலாம். ஆனால் நோட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்காமல் கட்டாகவே இருந்திருக்கு. இந்த அளவுக்கு கலெக்ஷன் விரும்பி வச்சுருந்துருக்காங்க. சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, ரிசர்வ் பேங்க் சிம்பிள் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்குது பாருங்கள். ரிசர்வ் பேங்க் சிம்பிள் கரெக்டாக அந்த பூச்செடி மாதிரி இருக்குது, பூச்சி கொத்து மாதிரி இருக்குதுல்ல, அந்த இதில் விளிம்பில் இருக்குது பார்த்தீங்களா? ரிசர்வ் பேங்க் சிம்பிள் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதுலேயும் கம்பீரமாக தான் இருக்கும். இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சேல்ஸு தாங்க கொடுத்துருக்கேன். இந்த கட்டு வந்து சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கே இருந்தாலும் கால் பண்ணால் கண்டிப்பாக ஜிபே பண்ணால் கொரியர் பண்ணுவேன். ஆனால் 2வது வந்து கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டுக்கெல்லாம் இத்தனை லட்சம் அத்தனை லட்சம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோவிலும் நானும் மூச்சை கட்டி தான் பேசுகிறேன். நாளடைவில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு என்பதா நாளடைவில் மக்கள் மத்தியில் அது எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த 786க்கு வேல்யூ இருக்கா, எந்த நோட்டுக்கும் வேல்யூ கிடையாது. இதெல்லாம் ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு ஆன்லைனில் எதனா 1 லட்சம் சொன்னாங்க, 80,000 சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது நம்ம ஒரு கொடுக்குற பதிலை கூட கவனம் செலுத்தி வாங்க மாட்டேங்கிறாங்க. வையா போனாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வெறும் சாதாரண ஒரு இது தாங்க. இதை பாருங்கள், கட்டு 100 நோட்டு எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் கரை இருக்கான்னு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு பாருங்கள். கட்டே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். கட்டே வந்து பார்த்தீங்களா, ஒரு நோட்டுக்கு ரூ. 1,00,000 அப்படிங்கும்போது கட்டோட ரேட்டு எங்கேங்க போயிடுச்சு? அவ்வளோலாம் கூட கிடையாதுங்க. 1,00,000த்துக்கு கூட இந்த கட்டு கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். கட்டெல்லாம் இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கோ அடுத்த நாணய சேகரிப்புக்காக இதை வாங்கி வைக்கிறதா ஒரு ஞாபகார்த்தமாக அந்த அன்றைய காலகட்டத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிடிச்சி பார்க்குறது, ஒரு நோட்டு பிடிச்சி பார்க்குறது பெரிய விஷயம். ஒரு கட்டுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இன்றைக்கி வேணுமா நீங்கள் ஒரு ரூ. 50 கட்டு, ரூ. 10 கட்டு, ரூ. 1 அதாவது அவங்க ரூ. 100 கட்டெலாம் வாங்கி வைக்க முடியும். அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப 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 பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பின்னோக்கி இருந்திருந்தோம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. வசதியாக இருக்கவங்க வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. வசதி இல்லாதவங்களாம் ஒரு நோட்டை பார்க்கும்போது பெரிய விஷயமா இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த நோட்டை பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் திரும்பி வரும். பழைய காலத்தினோட எண்ணங்கள்லாம் எவ்வளோ ஒரு மாதிரி வரும். ஒரு ரூ. 10க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த ரூ. 10 அடையிறதுக்கு எவ்வளோ உழைப்பு கொடுத்துருந்துருப்பாங்க. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கட்டை வாங்கி வைக்கும்போது அதோட வேல்யூ எங்கேயே இருந்திருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரூ. 10லாம் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு வேலைக்கு போனாவே ரூ. 10ங்கிற சம்பளம் மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அன்றைய காலகட்டத்தில் அந்த ரூ. 10க்கு அவ்வளோ வேல்யூ இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு டீ குடிக்கினா கூட ரூ. 15 ரூ. 20 ஆகிப்போச்சு. டீக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10 செல்லாத அளவுக்கு ரூ. 20 ஆகிப்போச்சு. பணத்தை எந்த அளவுக்கு தேவை முக்கியமோ அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னோட காலகட்டத்தில் இந்த ஒரு ரூ. 10க்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நீங்கள் அசால்ட்டாக இன்றைக்கி 500 1000 வாங்குறீங்க. எவ்வளோ இருக்குது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஸ்கூலுக்கே அது சப்ஜெக்டே இதாங்க எடுக்கிறாங்க.
இன்றைய காலகட்ட நோட்டும் சரி, வரலாறும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எதிர்கால சங்கதிக்கு இது மாரிலாம் பார்த்திங்கன்னா, நோட்டு, காயின பத்திலாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம தலைமுறை எடுத்து சொன்னா தாங்க அவங்களோட வரலாறு, நம்மளோட வரலாறு நம்ம எடுத்து சொன்னா தான். ஏன்னா எல்லாமே மாறி போச்சு. காலகட்டத்தில வந்து பார்த்திங்கன்னா, கரன்சி, நோட்டு இந்த மாரி காயினுங்கலாம் வரதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். நான் ஓல்டு சொல்ல, நியூவே வரதுக்கே ரொம்ப கஷ்டம் தான். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இது இல்லாம இன்னமும் நம்ம பழமை மாறாம கவர் போட்டு 100 நோட்டு ஒண்ணா வச்சிருக்கும்போது சூப்பர் கண்டிஷன் இருக்கு. இந்த கட்ட ரேர் கண்டிஷன் தான் இந்த கட்டு கிடைக்கிறதுல. கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்கோம். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டு சேல்ஸுக்கு தாங்க குடுத்துருக்கேன். யாருக்காவது நீங்க தேவைப்பட்டா, நீங்க எங்கேருந்து வேணுமானாலும் கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணுவேன். சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சேரும். நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிங்க. பாண்டிச்சேரியில அரவிந்த் ஆசிரமம் பக்கத்தில, அதாவது பீச் பக்கத்தில அரவிந்த் ஆசிரமம் பக்கத்தில இருக்கு. வாரத்தில ஒரு நாள் சண்டே மார்க்கெட் ரோட்ல நம்ம போடுறோம். எம்ஜி ரோட்ல போடுறோம். மத்த நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் கடையா நமக்கு பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமம் பக்கத்தில இருக்குங்க.